கேட்கிறவங்க என்ன பேலா இருந்தா எரும மாடு ஏரோப்ளேன் ஓட்டும்னு சொல்லுவாங்களேண்ணா. அது அந்த காலத்துல. இந்த காலத்துல எரும மாடு ஏரோப்ளேன் ஓட்டுறதில்ல. எரும மாடு வந்து இப்ப ராக்கெட் தான் ஓட்டுது. என்ன நடந்ததுன்னா ப்ளூ ஒரிஜின் என்று சொல்லி எங்கட ஜெஃப்ன்ற ஒரு ஸ்பேஸ் ஜேர்னி ஷட்டில் ஒன்று இருக்கு. ஸோ இதுல வந்து ஜெஃப் வந்து முதலே போயிட்டு வந்தவர் அவர்ட்ட பிரதரோட இன்னும் கொஞ்சம் க்ரூ ஆஸ்ட்ரோநாட்ஸோட. இப்ப அதுக்கப்புறம் 2, 3 ட்ரிப் போனது. ஸ்பேஸுக்கு போன ஜேர்னி இப்ப இந்த ப்ளூ ஒரிஜின் செஞ்சிருக்கு. ஜெஃப்ன்ற வைஃப் இருக்கா இதுல. மற்றது கேட்டி பெரியன்னு சொல்லி சிங்கர் மற்ற இன்னும் கொஞ்சம் பேர் ஃபேமஸ் ஆக்கள் செலிபிரிட்டிஸ். ஸோ இந்த காலத்தில் வந்து கன்ஸ்பிரசி தியரி மாதிரி இருக்காங்க தானே, அவங்கள்ட்ட கையில் டெக்னாலஜி வந்திருக்கு கணக்க முந்தி மாதிரி இல்லை. ஸோ கதையால் கணக்க விடையலாது இப்போ முந்தி மாதிரி. இதில் வந்து கன விஷயங்கள் அவங்க பிடிச்சிருக்காங்க. இதில் முதலாவது வந்து ரொக்கெட்டின் ஷேப். ஸோ இந்த ரொக்கெட்டின் ஷேப்பை பார்த்தோம்னா உங்களுக்கே விளங்குது இந்த ரொக்கெட்டை பார்க்க என்ன ஷேப்பில் இருக்குன்னு சொல்லி. அது நாங்கள் சொல்ல தேவையில்லை, உங்களுக்கே தெரியும் இது என்ன ஷேப்பில் இருக்குன்னு சொல்லி. ஸோ இது வந்து ஃபியூச்சருக்கான ஒரு ரொக்கெட்டின் ஷேப் ஒன்று தான். இப்படி தான் செய்ய போகிறாங்களோ தெரியாது. ப்ளூ ஒரிஜின் வந்து டூரிசம் பர்பஸுக்கு தான் செஞ்சது. ஸோ இவங்களோட கன்செப்ட் வந்து ஏர்த்தில் இருந்து 100 கிலோமீட்டர்ஸ் ஸ்பேஸில் போய் 100 கிலோமீட்டருக்கு அங்கால போகிறது தான் ஸ்பேஸாக கவுண்ட் பண்ணுறது. ஸோ அதுக்கு உள்ளே இருக்கிறது வந்து ஏர்த்துக்கான அட்மாஸ்பியராக தான் இருக்கிறது. ஸோ அந்த லிமிட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு 10-15 மினிட்ஸ் நின்றுட்டு திரும்பி வர்றது. ஸோ இதான் அவங்களோட ப்ளூ ஒரிஜின் கன்செப்ட். இந்த ஜேர்னியை வந்து 10 மினிட்ஸுக்குள்ள அவங்க டோட்டலாக செஞ்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஆனால் 10 மினிட்ஸுக்குள்ள இந்த ஜேர்னியை செய்ய இயலுமான்றது தான் எல்லாருக்கும் இருக்கிற ஒரு டவுட் உண்டு. ஸோ இவங்க அதுக்குள்ளே போயிட்டு வந்திருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ கனவேர் வந்து இந்த ஜேர்னியை வந்து ஃபேக்னு சொல்லி பிடிச்சு கொண்டிருக்காங்க. இதில் கன விஷயங்கள் வந்து இடிக்குது. முதல் வந்து டைம் ஃப்ரேம், இவங்க சொன்ன டைமுக்குள்ளே போயிட்டு வந்தது பாசிபிள் இல்லைன்னு சொல்கிறாங்க. மற்றது வந்து இவங்க போட்டிருந்த கொஸ்டியூமல் வந்து ஹெல்மெட் இல்லை, க்ளவ் இல்லை, கன ஜுவல்லரிஸ் போட்டிருக்காங்க. ஸோ ஆஸ்ட்ரோநாட் மேர் வந்து ஜுவல்லரிஸ் பாவிக்க மாட்டோம். ரெண்டாவது ஒரு சேஃப்டி இஷ்யூ உண்டு. மேலே போய் மிதக்க துவங்கினோடனே ஃப்ளோட்டாக துவங்கினோடனே அது கலண்டு போய் எங்கேயாவது தேவையில்லாத இடத்துக்கு போச்சுன்னா அது தேவையில்லாத பிரச்சனை. இந்த ஒரு சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் ஒன்றும் இல்லாமல் தான் இவங்க ரெடி ஆகி போனவன். அவன் வந்து லேண்ட் ஆனதுக்கு அப்புறம் வந்து ஜெஃப் மாமா தான் போயிருக்கிறார் அவைய வரவேற்கிறதுக்கு. ஏன்னா அவர்கிட்ட கேர்ள் ஃப்ரெண்ட் உள்ள இருக்கிறார், ஃபியோன்ஸேன்றாங்க, உண்மை என்னவோ தெரியா. ஸோ அதில் போய் இறங்கி இவர் சுற்றி ஓடி இருக்கிறார், எங்கே கதவு இருக்குன்னு தெரியாமல். ஸோ அதுக்குள்ள ஒரு குழி இருந்ததுன்னு தெரியாமல் அதில் விழுந்த அடிவும் பெறப்பட்டிருக்கு ப்ரோவுக்கு. ஸோ இவர் தான் அந்த கதவை திறக்கணும் அந்த கன்செப்டின் படி. ஸோ இவர் அந்த கதவை திறக்கிறதுக்கு முதலே உள்ளுக்கு இந்த ஒரு ஆள் கதவை திறந்துட்டார். ஸோ இதை வந்து அவங்க ப்ராட்காஸ்ட் பண்ணல. ஸோ இது பேர் அந்த வந்த ஒரு கிளிப்புக்குள்ளே இருக்குது. ஸோ இவர் தான் அதுக்குள்ளே போய் வெளியிலேருந்து கதவை திறக்கணும் முதலாவதா. ஸோ ஆனால் அதுக்கு முதலே யாரோ உள்ளுக்குள்ளேருந்து கதவை திறந்துட்டான். ஆனால் ப்ரோ போய் ஏதோ ஒரு கஜெட் வச்சு கதவை திறக்கிறார். கதவு சும்மா ஏதோ ஒரு கார்ட்போர்ட் துண்டு மாதிரி உள்ளுக்கு போயிட்டு பார்த்தா மெட்டல் டோர் மாதிரி என்ன விளங்கல. மேபி அவர் ஹல்கவும் தெரியாது. ஆனால் அதுவும் சும்மா ஒரு ஸ்டெடி இல்லாமல் சும்மா ஆடிக்கொண்டு இருக்குது. ஒரு ஸ்பேஸ் ஷட்டில்ன்ற கதவை உண்டு அப்படி ஆடுறதுக்கான தன்மை இருக்காது. ஏன்னா எங்களோட ஏர்கிராஃப்ட்ன்ற கதவை பார்த்தீங்கன்னா அதை பூட்டி திறக்கிறது எவ்வளோ பெரிய வேலைன்னா. ஸோ இவ்வளவு நாளும் நாசா தான் எங்களுக்கு ஸ்பேஸை வச்சு கணக்கான உருட்டுகள் உருட்டினது. எலன் மஸ்க் என்னடாண்டா அவர் ஸ்பேஸ் எக்ஸ் வச்சு ஒரு கதை சொல்றாரு. ஜெஃப் என்னடாண்டா ப்ளூ ஒரிஜின் சொல்லி அவர் நான் இன்னொரு கதை ஒன்று சொல்றேன்னு சொல்லி அவர் வந்துட்டாரு இந்த ஸ்டோரி டெல்லிங்குக்கு.